வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட். இப்ப நீங்க நீட்டுக்கான கேள்வியை கடந்த 5 வருடமா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா என்சிஆர்டில இருந்து தான் அவங்க பிரதானமா கேள்விகளை கேக்குறாங்க. அப்ப நம்ம எப்படி அந்த நீட் தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்சிஆர்டிய லைன் பை லைன் படிக்கிறது ரொம்ப முக்கியமா நினைக்கிறது. அப்போ என்சிஆர்டிய லைன் பை லைன் நம்ம படிக்கும்போது சில வார்த்தைகளோ சில சென்டென்ஸோ நமக்கு புரியாம இருக்கலாம். சோ அதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணதான் இந்த லைன் பை லைன் என்சிஆர்டி நான் எக்ஸ்பிளனேஷனா போடுறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு வேற எந்த விதத்துல உபயோகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ரொம்ப லாங் டிராவல் போறீங்க, அந்த மாதிரி நேரத்துல இதை லிசன் பண்ணலாம். அது தவிர இப்போ ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் இருக்காது. அவங்களுக்கு ஸ்கூல் ஒர்க் நிறைய இருக்கும். லைக் அவங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கான சைக்கிள் டெஸ்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி குழந்தைங்க நீட்டுக்கு தயாராகும் போது டெஃபினட்டா அவங்களும் நீட்டுக்குன்னு டைம் ஒதுக்கி படிக்க வேண்டியது இருக்கு. அப்போ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டயர்டா ஃபீல் ஆனாங்கன்னா, யூ கேன் ஏபிள் டு லிசன் அண்ட் சி திஸ். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு தமிழ்ல தான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். சோ இது ரொம்ப உபயோகமா இருக்கு குழந்தைகளே. நம்ம பார்க்கலாமா? இப்போ முதல்ல நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 1 அப்படின்ற ஒரு யூனிட் எடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு 4 சாப்டர் இருக்கு. லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம். இந்த 4 சாப்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல லிவிங் வேர்ல்டுன்னு வருது. அதுக்கு முன்னாடி இங்க இன்ட்ரடக்ஷன் பாத்தீங்கன்னா, பயாலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் லிவிங் ப்ராசஸ். ஸோ பயோனா உங்களுக்கு தெரியும், லிவிங். லாஜி ஸ்டடி. ஸோ லிவிங் ஆர்கானிசம் பத்தி படிக்கிறது தான் பயாலஜி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. த லிவிங் வேர்ல்ட் comprises an amazing diversity of living organism. So diversity அப்படின்றது நிறைய வேரியேஷன், வேறுபாடுகள் இருக்கின்றன இந்த உயிர் வாழ்வனவற்றில். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறிய எறும்புல இருந்து பெரிய யானை வரைக்கும் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? அதுதான் வேறுபாடுகள் ஒரு வகைப்பாடுகள் இந்த உயிருள்ளவைகளில் அப்படின்னு சொல்லலாம். Early man could easily perceive difference between inanimate matter and living organism. So முன்னாடி காலத்திலேயே மனிதன் அவங்கள பிரிச்சு வகைப்படுத்த முடிஞ்சிருக்கு. அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, early man defied some of the inanimate matter, அதாவது காற்று, கடல், நெருப்பு அண்ட் some among the animals and plants defied பண்ணிருக்கான். defied அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வீக தன்மை வாய்ந்ததா கருதியிருக்கான். உங்களுக்கு தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம், அக்னி அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அனிமல்ஸ்ல சில அனிமல்ஸ் நம்ம தெய்வங்களுக்கு வாகனமா பொருத்தி இருப்போம். கருடன், நாகம், நாய்கள் பைரவரா சொல்லுவோம். பிளான்ட்ல உங்களுக்கு துளசி தெரியும். அதே மாதிரி வேப்ப இலை. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், லைக் டிஃபைட், தெய்வீக தன்மை வாய்ந்ததா வச்சிருக்கோம். So a common feature of all such forms of inanimate and animate object was the sense of awe or fear that they have evoked. So அது நமக்கு ஒரு பயத்தையும் பக்தியையும் கொடுத்தது இல்லையா? அதனால நம்ம அதெல்லாம் டேமேஜ் பண்ணாமலும் பார்த்துட்டோம் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா. The description of living organism, including human being, began much later in human society. சோ இப்ப நம்ம அந்த உயிருள்ளவற்றை வகைப்படுத்துறது அப்படின்றது இப்பதான் ரீசன்ட் டைமா ஆரம்பிச்சது அப்படின்றதுதான் இந்த லைனுக்கான அர்த்தம். Societies which indulged in anthropocentric view of biology could register limited progress in biological knowledge. So குறைவான அளவுக்கு அறிவே தான் இங்க இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. Systematic and monumental description of life forms brought in out of necessity detailed system of identification, nomenclature and classification. So அதுக்கப்புறமா வந்ததுதான் இந்த வகைப்பாடுகளை நம்ம அதை வகைப்படுத்தி அதுக்கு பேர் விட்டு அதுக்கப்புறம் அதை கிளாசிபிகேஷன்னாலும் வகைப்படுத்துறதுதான், அதை அறியப்படுத்துறது ஐடென்டிபிகேஷன். சோ இதனால நமக்கு என்ன ஆச்சு, அந்த ஆர்கானிசம் பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. The biggest spin-off such studies was the recognition of sharing similarity among living organisms, both horizontally and vertically. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இதனால நமக்கு என்ன புரிய வந்தது இந்த பயாலஜிக்கல் நாலேஜ்னாலன்னா, ஒரு ஆர்கனிசமும் இன்னொரு ஆர்கனிசமும் எப்படி அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு தொடர்புகள் இருக்கின்றது. இப்போ ஒரு குரங்கும் ஒரு மனிதனும் எந்த அளவுக்கு ஒற்றுமையும் வேற்றுமையும் வச்சிருக்காங்க. இல்ல ஒரு மூளையின் வளர்ச்சி எடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பாலூட்டி இனங்கள்ல எப்படிலாம் அந்த வளர்ச்சி இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்க முடியாது இல்லையா? அதுதான் இந்த ஷேரிங் சிமிலாரிட்டி அமாங் லிவிங் ஆர்கானிசம் போத் ஹாரிசான்டலி அண்ட் வெர்டிகலி அதுக்கான மீனிங். தட் ஆல் present day living organism are related to each other and also to all other organisms that lived on earth. So இதனால நம்ம என்ன பண்ண முடியுது? ஒண்ணுக்கொண்ணு எவ்வளவுக்கு எவ்வளவு தொடர்புல இருக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒற்றுமையா இருந்திருக்கு. ஒற்றுமை இந்த சென்ஸ் பைலோஜெனிக்கலி அப்படின்னு சொல்லுவோம், எவல்யூஷனரிலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க ஒன்றுக்கொன்று தொடர்பா இருந்திருக்காங்க அவங்களோட வளர்ச்சியில அப்படின்றத நம்ம பொறுத்துக்க முடியுது. So, was a revelation with the humbled man and led to cultural movements for conservation of biodiversity. So, இதனால நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம இந்த உயிரினங்களை கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றது தெரிய வருது. In the following chapter of this unit, you will get a description of including classification of animals and plants from taxonomical perspective. அதனால நம்ம இங்க வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வகைப்பாட டாக்ஸானமிஸ்ட் வியூல இருந்து நம்ம இதை படிக்க போறோம் அப்படின்றதுதான் இந்த யூனிட்டோட கருத்து. அதுதான் இவங்க இந்த இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? இந்த யூனிட்டை நம்ம யாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம என்சிஆர்டி படிக்கும் போது அந்த சயின்டிஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சம்மரி வரைக்கும் படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா சம்மரில இருந்து ஒரு 2 லைன் எடுத்து போட்டு கொஸ்டினா கேட்கறது நிறைய சான்சஸ் ஆகுது. அதனால நம்ம அதையும் ஒமிட் பண்ணக்கூடாது. சோ ஆர்ன்ஸ் மேயர் அப்படின்றவருக்கு தான் நம்ம இந்த யூனிட்டை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். Born on 5th July 1904 in Kempten, Germany, Ernst Mayr, the Harvard University evolutionary biologist. So அவர் எந்த சயின்டிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவல்யூஷனரி பயாலஜிஸ்டா இருக்காரு. Who has been called the Darwin of 20th century. இத கேள்வியா கேட்கலாம். Who is referred as Darwin of 20th century. இருக்கிற 4 சயின்டிஸ்ட போட்டு கேட்கும் போது அது ஆர்ன்ஸ் மேயர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Was one of the 100 great time scientist of all time. சோ 100 சயின்டிஸ்ட் எடுத்தோம்னா அதுல மிக சிறந்த சயின்டிஸ்டா ஒருத்தர் வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ன்ஸ் மேயர் இருக்காரு அந்த 100 பேர்ல ஒருத்தரா. Mayer joined Harvard Faculty of Arts and Sciences in 1953 and retired in 1975. So இவ்ளோ வருஷங்கள் அவர் வந்து ஹார்வர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணியிருக்காரு as a Faculty of Arts and Science. Assuming the title Alexander Agassiz Professor of Zoology Emeritus. So இந்த டைட்டில் எமரிட்டஸ்ன்றது மிக சிறந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் வந்து அந்த பொறுப்புல அவர் இருந்திருக்காரு. throughout his nearly 80-year career 80 வருஷமா அவர் வந்து இந்த ஃபீல்டுக்காக வேலை செஞ்சிருக்காரு. அவர் எந்தெந்த ஃபீல்டுல வேலை பண்ணியிருக்காரு அப்படின்றத அடுத்ததா கொடுத்திருக்காங்க. ஆர்னிதாலஜி அப்படின்றது பறவைகளை பற்றி படிக்கிறது. டாக்ஸானமி அப்படின்றது உங்களுக்கு தெரியும், வகைப்படுத்துதல். ஜூசியோகிராபி அப்படின்றது எந்தெந்த இடத்துல எந்தெந்த அனிமல்ஸ் இருந்தது அப்படின்றதெல்லாம் படிக்கிறது. எவல்யூஷன் என்றது உங்களுக்கு தெரியும், பரிணாமம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. சிஸ்டமேட்டிக்ஸ் என்றது வகைப்படுத்துதல். அண்ட் தி ஹிஸ்டரி அண்ட் பிலாசபி ஆஃப் பயாலஜி. சோ உயிரியல் வளர்ச்சியை பத்தியும் அவர் படிச்சிருக்காரு, பிலாசபி அண்ட் அதோட வரலாறு, உயிரியலோட வரலாறு. He almost single-handedly made the origin of species diversity the central question of evolutionary biology that is today. So அவர் வந்து ஒரு மனிதராவே என்ன பண்ணியிருக்காரு, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ் டைவர்சிட்டி, எப்படி வந்து உயிரினங்கள் வகைப்படுத்தப்பட்டன, டைவர்சிஃபை ஆனது அப்படின்றத வந்து அந்த காலத்திலேயே அதற்கான விடைய வந்து அவர் தனி ஒருவரா வகைப்படுத்தியிருக்காரு. He also pioneered the currently accepted definition of biological species. So species அப்படின்னு நம்ம ஒரு definition படிப்போம் இல்லைங்களா?
அந்த ஸ்பீஷிஸ்க்கான டெஃபினிஷனை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்ஸ் மேயர் தான். மேயர் வாஸ் அவார்டட் 3 prizes, 3 பரிசு வென்றிருக்காரு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்சான் பிரைஸ் இன் 1983, இன்டர்நேஷனல் பிரைஸ் ஃபார் பயாலஜி இன் 1994, கிராஃபுட் பிரைஸ் இன் 1999. சோ இந்த 3 பிரைஸ் அவர் வந்து வின் பண்ணிருக்காரு. எந்தெந்த வருஷம் அப்படின்றது நமக்கு தெரியும். 83ல ஒரு பிரைஸும், 94ல, அதுக்கப்புறம் 99ல. மேயர் டைட் அட் த ஏஜ் ஆஃப் 100. சோ 100 வயசு வரைக்கும் அவர் இருந்திருக்காரு. அவர் வந்து 80 வருஷமா அந்த பயாலஜி ஃபீல்டுக்காக உழைச்சிருக்காரு. அவர் வந்து எமரிட்டஸ் ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு. அப்கோர்ஸ் டார்வின் ஆஃப் 20th century அப்படின்றது முக்கியமான ஒரு சென்டென்சிங்க. அதே மாதிரி he gave the definition for biological species. அதனாலதான் அவர் 20th century டார்வின் அப்படின்னு கூட நம்ம சொல்றோம் இல்லைங்களா குழந்தைங்களே. இது வந்து வெறும் இன்ட்ரடக்ஷன் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த